வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இஸ்ரேலில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. இஸ்ரேல் வாழ் இந்திய வம்சாவளியினரின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து பாராட்டு. திட்ட செயலாக்க கண்காணிப்பு, விழிப்புணர்வு ஆகியவற்றால் விபத்துகளை குறைத்து உயிர்களை காக்க முடியும். சாலை பாதுகாப்பு மாநாட்டில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கினால் மட்டும் போதாது என அமித்ஷா பேச்சு. ஊடுருவல்காரர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த தீர்மானித்துள்ளதாகவும் தகவல். நீதித்துறையில் ஊழல் என்னும் பெயரில் சமூக அறிவியல் புத்தகத்தில் பாடம் இடம்பெற்ற விவகாரம். தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனமும் மத்திய கல்வித்துறை செயலாளரும் விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 13 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் மேம்பாலம். 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கியூபா கடல் எல்லைக்குள் நுழைந்து அமெரிக்கர்கள் 4 பேரை சுட்டு வீழ்த்திய கடற்படை. சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைய முயன்றதால் சுட்டதாக கியூபா உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இஸ்ரேலுக்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இந்திய வம்சாவளியினரின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் நாட்டுக்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ளார். நேற்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்நிலையில் இன்று இஸ்ரேல் வாழ் இந்திய வம்சாவளியினரின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது கேரள பெண்களின் நடனத்தை பிரதமர் மோடி கண்டு களித்தார். இதேபோல் மாற்றுத்திறனாளிகளின் இசை நிகழ்ச்சியையும் பிரதமர் மோடி கண்டுகளித்ததுடன் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். திட்ட செயலாக்கத்தை கண்காணிக்கும் அணுகுமுறை, சாலை உட்கட்டமைப்பு, நிதி தணிக்கை, விழிப்புணர்வு ஆகியவற்றின் மூலமே விபத்துகளை குறைத்து உயிர்களை காக்க முடியும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு மாநாட்டில் அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு பேசினார். அப்போது சாலை விபத்துகளை குறைக்கவும் உயிர்களை காக்கவும் திட்ட செயலாக்கத்தை கண்காணிக்கும் அணுகுமுறை, செயல்பாட்டு தணிக்கை, சாலை உட்கட்டமைப்புகளை மட்டுமல்லாமல் நிதி தணிக்கையும் செய்வது, மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆகியவற்றை அரசு செய்து வருவதாக கூறினார். பாதுகாப்பான சிறந்த சாலை உட்கட்டமைப்புகளை அமைப்பதற்கு அரசு கடமைப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கதிசக்தி திட்டத்தில் சாலை கட்டமைப்பில் உள்ள தவறுகளை திருத்தி சரி செய்தல், உயர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், குடிமக்களின் விழிப்புணர்வு ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாகவும் நிதின் கட்கரி கூறினார். வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களை இந்தியாவை விட்டே வெளியேற்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த தீர்மானித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் அராரியாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களிடமிருந்து விடுதலை என்பது அவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது மட்டுமில்லை என்று கூறினார். மேலும் ஊடுருவல்காரர்களில் ஒருவர் கூட இல்லாமல் இந்திய மண்ணை விட்டே அவர்களை வெளியேற்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதுமே ஊடுருவல்காரர்களை தேடி கண்டுபிடித்து வெளியேற்ற மோடி அரசு தீர்மானம் செய்துள்ளதாகவும் இந்த திட்டம் பீகாரின் சீமாஞ்சலில் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் அமித்ஷா கூறினார். இன்று விடுதலை போராட்ட வீரர் வீர சாவர்கரின் நினைவு நாள் என்று குறிப்பிட்ட அமித்ஷா, சாவர்கர் ஈடு இணையற்ற வீரர் மட்டுமல்ல, அச்சமில்லாத தேசபக்தர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது எழுத்துக்கள் மூலமாக தீண்டாமை ஒழிப்பு, மொழி தூய்மை ஆகியவற்றை பேசி மக்களுக்கு நாட்டுப்பற்றை ஊட்டியவர் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தின் 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்னும் பெயரில் பாடம் உள்ளது குறித்து விளக்கம் அளிக்கும்படி அந்த நிறுவனத்தின் இயக்குநருக்கும் மத்திய அரசின் கல்வித்துறை செயலாளருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தின் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்னும் பெயரில் ஒரு பாடம் இடம்பெற்றுள்ளது. இது நீதித்துறையை களங்கப்படுத்துவதாக உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை எடுத்துக் கொண்டது. இதையடுத்து பாடநூல் நிறுவனத்தின் சார்பில் மன்னிப்பு கேட்டனர். இருந்தும் தானாக எடுத்த வழக்கை கைவிட தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்சி, விபுல் பாஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு மறுத்துவிட்டது. அத்துடன் இந்த பாடத்திலிருந்து வினாக்கள் கேட்க தடை விதித்ததுடன்
அந்த பாடத்தில் இருந்து வினாக்கள் இடம்பெற்றால் அதை நீதிமன்ற அவமதிப்பாக கருத வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்தனர். இந்த பாடத்தை சேர்க்க பரிந்துரைத்தவர்களின் பெயர்கள், அவர்களின் தகுதிகள் ஆகியவற்றை தங்களிடம் அளிக்கும்படி உத்தரவிட்டனர். இதுகுறித்து விளக்கமளிக்க தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநருக்கும் மத்திய அரசின் கல்வித்துறை செயலாளருக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை 13 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் மேம்பாலம் கட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையிலும் பழைய மாமல்லபுரம் சாலையிலும் வாகனங்களின் போக்குவரத்து அதிகம் உள்ளதால் காலையிலும் மாலையிலும் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை கிழக்கு கடற்கரை சாலையில் 13 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். அப்போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு உடனிருந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை எவ்வளவு விமர்சனம் செய்கிறார்கள், ஆனால் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்திருந்தால் ஜெயிலுக்குத்தான் சென்றிருப்பார்கள் என்று அமைச்சர் ராமச்சந்திரன் சுட்டிக்காட்டினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒரு நடிகர் சொல்கிறார், எனக்கு எல்லோர் வீட்டிலும் ஆள் இருக்கிறது, ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ரசிகரை தான் வைத்துள்ளீர்கள், நாங்கள் ஸ்டாலின் படை என்ற ஒரு படையையே வைத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை எவ்வளவு விமர்சனம் செய்கிறார்கள், ஆனால் இதுவே ஜெயலலிதாவை விமர்சனம் செய்திருந்தால் என்ன ஆகும், வரிசையாக ஜெயிலுக்குத்தான் சென்றிருப்பார்கள் என்று சுட்டிக்காட்டினார். உடையார்பாளையம், வரதராஜன்பேட்டை ஆகிய பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் தொட்டியினை அமைச்சர் சிவசங்கர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம், வரதராஜன்பேட்டை ஆகிய பேரூராட்சியில் 20 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டியினை அமைச்சர் சிவசங்கர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் விருத்தாச்சலம் முதல் ஓலையூர் ஸ்ரீமுஷ்ணம் வரையும், காட்டாதூர் முதல் கூவத்தூர் வரையும், ஜெயங்கொண்டம் முதல் மருக்கலாங்குறிச்சி ஆகிய பகுதிகளுக்கு புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையினை தொடங்கி வைத்துள்ளார். இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், துறை சார்ந்த அரசு உயரதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக அரசிற்கு கப்பம் கட்டினால் மட்டுமே தமிழ்நாட்டில் பொதுமக்கள் தங்கள் சொத்தை விற்க முடியும் நிலை உள்ளது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்துள்ளார். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து கூட்டத்தில் அவர் பேசியபோது, மாணவர்கள் படிக்கும்போது மடிக்கணினி தராமல் வீட்டுக்கு போகும்போது தருகிறோம் என்று சாக்கு போக்கு கூறி திமுக அரசு தராமல் உள்ளது என விமர்சனம் செய்துள்ளார். திமுக ஆட்சி ஒரு மன்னராட்சி என்றும், திமுக அரசிற்கு கப்பம் கட்டினால் மட்டுமே தமிழ்நாட்டில் பொதுமக்கள் தங்கள் சொத்தை விற்க முடியும் நிலை உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பெருநகர் பேருந்து நிலையம் அருகில் புதுப்பிக்கப்பட்டுள்ள அண்ணா எம்ஜிஆர் சிலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசியபோது, திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையானது சாமானிய மக்கள் முதல் எல்லோருக்கும் பயன்பெறும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார். இதில் கழக அமைச்சர் செயலாளர் கணேசன், மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் ஆறுமுகம், கிளை செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இலவசங்களுக்கு மயங்காத புதுச்சேரி மக்கள் வரும் தேர்தலில் தெளிவாக முடிவெடுப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டத்தை வழங்கினார். இதன் பின்னர் அவர் கூட்டத்தில் பேசியபோது, இலவசங்களுக்கு மயங்காத புதுச்சேரி மக்கள் வரும் தேர்தலில் தெளிவாக முடிவெடுப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் என்றும் கூறினார். இதையடுத்து மாநில அமைப்பாளர் சிவா பேசியபோது,
கொள்கை ஏதும் இல்லாமல் செயல்படும் ஜான்குமாரின் செயல்பாடு இனி மக்கள் மத்தியில் செல்லா காசாகிவிடும் என்றார். இந்நிகழ்வில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் கண்ணூர் ரயில் நிலையத்தில் காங்கிரஸ் மாணவர் அமைப்பினரால் தாக்கப்பட்ட கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் பதவி விலக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் சூழலில் கண்ணூர் மாவட்டத்தில் ஆயுர்வேத கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜை கண்ணூர் ரயில் நிலையத்தில் வைத்து காங்கிரஸ் மாணவர் அமைப்பான KSU அமைப்பை சேர்ந்தவர்கள் திடீரென தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அமைச்சர் வீணா ஜார்ஜை பாதுகாவலர்கள் மீட்டு கண்ணூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கேரள முதல்வர் பினராயி விஜயன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று அமைச்சர் வீணா ஜார்ஜை நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்துள்ளார். கோவை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து மாநில அரசு தவறான மற்றும் பழைய தரவுகளை மத்திய அரசுக்கு அளிப்பதாலேயே இத்திட்டம் தாமதமாவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கோவை காலப்பட்டியில் பாஜக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்குமார், ஜெயராம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது கூட்டத்தில் அண்ணாமலை பேசிய போது கோவை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து மாநில அரசு தவறான மற்றும் பழைய தரவுகளை மத்திய அரசுக்கு அளிப்பதாலேயே இந்த திட்டம் தாமதமாவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மெட்ரோ ரயில் திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது மறைந்த அரசியல் பண்பாளர் ஐயா நல்லகண்ணுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதையடுத்து வருகின்ற 26, 27 தேதிகளில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வரவுள்ளதாகவும் மேலிட தலைவர்கள் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து சரியான முடிவை எடுப்பார்கள் எனவும் கூறினார். 3 பூத் அளவில் நடக்கக்கூடிய கூட்டம் தமிழகத்துல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தெருமுனை பிரச்சார கூட்டத்தை கடந்த 17ஆம் தேதியிலிருந்து 20,000 வேண்டும் என்கின்ற இலக்கு. காரணம், இது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது கீழே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களிடம் ஒரு இணைப்பு இருக்க வேண்டும், இணக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக, அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கிறோம். திமுகவுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருகின்றன என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிவேதித் ஆல்வா தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிவேதித் ஆல்வா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக, அதிமுக தரப்பில் இலவசங்கள், உத்தரவாதங்கள் குறித்த அறிவிப்புகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நீதிமன்றத்தில் இருக்கும் ஒரு விஷயம் குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் உத்தரவாதங்கள் என்று வரும்போது கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சிதான் இதை முதலில் அறிமுகப்படுத்தியது என்று கூறினார். இதையடுத்து திமுகவுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருகின்றன. அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் குறித்து அவ்வப்போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரெக்ஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். Right now, because the process is still ongoing, from our end, we have confirmation of uploading to the website of roughly about 42,000 BLA workers. The process is still ongoing, so we will have final numbers towards the end of the week, but it will be upwards of 50,000 once we have completed the process. ரயில்வே லோகோ பைலட் உள்ளிட்டவர்களுக்கு சலுகைகள் நிறுத்தாமல் முறையாக வழங்க வேண்டும் என SRMU தொழிற்சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி மாவட்ட ரயில் நிலையம் அருகில் SRMU தொழிற்சங்க சார்பில் தொழிற்சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சங்க துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ரயில்வே துறை என்பது சேவையுடன் வழங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமும் லாபத்தை தரும் நிறுவனமும் ஆகும். ஆனால் நிதிநிலையை காரணம் காட்டி வழங்கப்படும் சலுகைகள் நிறுத்தப்பட்டுள்ளது என்பது கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே ரயில்வே துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கும் நிலையில்
தற்போது ரயில்வே ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு இடையே பணியாற்றி வருகின்றனர். இந்த சூழலில் அவர்களுக்கான சலுகைகள் அனைத்தும் நிறுத்தாமல் முறையாக வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அலோன்ஸ் எல்லாம் கொடுக்கிற வரை தொடர் போராட்டமாக, ஏன் இதற்கு மசியாவிட்டால், இந்த ஒன்றிய அரசு இறங்கி வராவிட்டால் இது கூடிய விரைவிலே முன்னறிவிப்போடு கூடிய ரயில் நிறுத்த போராட்டமாக இது மாறும். ஏனென்றால் நேற்று 2 நாட்களாக இதனை கேள்விப்பட்ட எஸ்ஆர்எம்இ பேரியக்கத்தின் பொதுச் செயலாளரும் அகில இந்திய ஏஆர்எஃப்னுடைய தலைவருமான டாக்டர் கண்ணையா அவர்கள் ரயில்வே போர்டு மட்டத்திலே பேசி ஒன்றை மட்டும் லோக்கோ பைலட்டுகளுக்கும் ட்ரெயின் மேனேஜர் என்று சொல்லக்கூடிய கார்டுகளுக்கும் கிலோமீட்டர் அலவன்ஸை மட்டும் நேற்றைய தினம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாஜக ஆட்சியில்தான் தலைவிரித்தாடுகிறது என்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையத் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குறித்து கரூர் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதன் கொச்சையான வார்த்தைகளால் பேசியது தொடர்பாக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையத் புகார் மனு அளித்தார். இதையடுத்து மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையத் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாஜக ஆட்சியில்தான் தலைவிரித்தாடுகிறது என்றும், உடனடியாக பாஜக செந்தில்நாதனை கைது செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை குறித்து இவர் இப்படி பேசுவது அநாகரிகமான செயல். இதையெல்லாம் மீறி ஒரு படி மேலே போய் செந்தில்நாதன் அவர்கள் சொல்கிறார், இந்த பொம்பளை அம்மா கூட இல்ல, இந்த பொம்பளை சேலையை எங்க வேணாலும் அவுக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்ட்டு. இது என்னங்க ஒரு தராதரமான பேச்சா இது? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில்தான் போட்டியிட போவதாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையில் உள்ள அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சி நிறுவன தலைவர் ஐசக் ஐயா தலைமையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து ஐசக் ஐயா பேசிய போது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில்தான் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஜெயலலிதாவின் கொள்கையை பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டு அவருடைய பிறந்த நாளனை அதிமுகவினர் கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதை கண்டித்தும் தேர்தல் நிதியளிப்பு பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. இதில் வட்ட செயலாளர் கலையரசன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன உரையாற்றினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, ஜெயலலிதாவின் கொள்கைகளை பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டு அவருடைய பிறந்த நாளை அதிமுகவினர் கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். திராவிட கழகத்தின் தலைமையில் உள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் எனவும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஒரு பாரம்பரியமாக மக்களுக்கு பணியாற்றி வரும் எனவும் தெரிவித்துள்ளார். நீங்க கேள்வி என்னன்னா, நீங்க 4 வருஷம் ஆட்சியில இருந்த போது 50 ரூபா கூட கொடுக்கலையே. ஆட்சியில இருக்கிற போது ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்திருந்தா பரவாயில்ல. இப்ப திமுக அரசாங்கத்துல இப்படி எல்லாம் கொடுக்குறதுனால அதுக்கு ஏதோ பதில் சொல்லுங்கிற முறையில இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா? நீங்க என்ன எடப்பாடி இப்பதான் புதுசா ஆட்சி வர போறாரா? ஏற்கனவே ஆட்சியில இருந்தாரு. 4 வருஷம் ஆட்சியில் இருந்த போது நீங்க என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்களா? அதை கொடுக்கன்னு வார்த்தையாவது சொன்னீங்களா? புதிய கட்சி ஆரம்பிப்பது தொடர்பாக இன்னும் 10 நாட்களில் அறிவிக்கப் போவதாக நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் தனியார் நிறுவனத்தை நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் திறந்து வைத்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாகவும் புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாகவும் இன்னும் 10 நாட்களில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். நல்லாட்சி நடக்கும் திமுக மீது அவதூறு பரப்பப்படுகிறது என்றும், போதைப் பொருட்கள் அதிகம் விற்கப்படுவதாக பழி சுமத்தப்படுகிறது என்றும் கூறினார். நடிகர் என்ற முறையில் விஜயுடன் அண்ணன் தம்பியாக இருப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கண்ணூரில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மீது காங்கிரஸ் மாணவர் அமைப்பின் தாக்குதலை கண்டித்து காட்டாக்கடையில் காங்கிரஸ் கட்சியின் பதாகைகளை சேதப்படுத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கேரள சுகாதாரத்துறை அமைச்சர்
வீணா ஜார்ஜ் மீது காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் படுகாயமடைந்த அமைச்சர் கண்ணூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமைச்சர் தாக்கப்பட்டதனை கண்டித்து திருவனந்தபுரம் அருகே காட்டாக்கடையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் அமைப்பான டிஒய்எஃப்ஐ அமைப்பினர் காங்கிரஸ் கட்சியின் பதாகைகளை சேதப்படுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து தாக்குதல் போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அதிரப்பள்ளி ஆற்றில் திடீரென நீர்மட்டம் உயர்ந்ததால் ஆற்றில் சிக்கியிருந்த தமிழக ஆந்திர சுற்றுலா பயணிகளை வன பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவிலிருந்து வணிக நோக்கங்களுக்காக கேரளாவிற்கு வந்த 15 சுற்றுலா பயணிகள் அதிரப்பள்ளி ஆற்றில் குளிப்பதற்காக ஆற்றின் நடுப்பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது ஆற்றின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்ததால் அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் பரிதவித்திருந்துள்ளனர். இதனை கண்டு அருகில் உள்ள தனியார் உணவு உரிமையாளர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வன பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் சுற்றுலா பயணிகளை கைகளை பிடித்தும் கயிறுகளை பயன்படுத்தியும் கரைக்கு பாதுகாப்பாக மீட்டனர். அதன் பின்னர் இதன் காரணமாக வன பாதுகாப்பு குழு உறுப்பினர்களுக்கு பொதுமக்கள் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். பெருஞ்சேரி வாகீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரியில் உள்ள வாகீஸ்வரர் கோவிலில் மாசி மகோற்சவத்தை ஒட்டி சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட 2 சப்பரங்களில் சுவாமி ரிஷப வாகனத்திலும், அம்பாள் அன்னபட்சி வாகனத்திலும், சுப்பிரமணியர் மயில் வாகனத்திலும், பஞ்சமூர்த்திகள் தனித்தனி வாகனங்களிலும் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. அப்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவில்பட்டியில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் திடீரென லேசான சாரல் மழையுடன் மழை தொடங்கி பலத்த மழையாக மாறியது. இதனால் மந்தித்தோப்பு சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து சாலைகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் சாலைக்கு நிகராக வாய்க்காலிலும் மழை நீருடன் கழிவு நீர் சென்றதால் எது சாலை என்று தெரியாமல் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். திமுக அரசு மத்திய அரசுடன் மோதி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை புறக்கணித்து விட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் சண்முகம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு பகுதியில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் சண்முகம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், திமுக அரசு அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டு தமிழகத்தின் வளர்ச்சியை தவறவிட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் மாணவர்கள் வங்கிகளில் பெற்ற கல்வி கடனை அரசாங்கமே ஏற்கும் என்றும், பாரத பிரதமர் மோடியின் ஒத்துழைப்புடன் தமிழகத்திற்கு தேவையான நிதி மற்றும் வேலைவாய்ப்புகளை பெற்று ஜிமும்பா மாயம் போல பல நன்மைகளை செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200 இடங்களை கைப்பற்றும் என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே புதூரில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் ஒரே வீட்டுக்குள்ளே முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் இருக்க வேண்டிய தேவை என்ன என்று வினவினார். திமுக என்ன கருணாநிதியின் குடும்ப சொத்தா என்று வினவியுள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். சென்னை பெரும்பாக்கத்தில் சகி புற்றுநோய் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்த நடிகை நளினி விழிப்புணர்வுடன் இருக்கும்படி பெண்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சகி என்னும் பெயரில் பெண்களுக்கான புற்றுநோய் சிகிச்சை மையத்தை நடிகை நளினி திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை நளினி, இனி வரும் திரைப்படங்களில் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஊர்ப்புறங்களில் பெண்கள் உடலில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகளை சாதாரணமாக எண்ணி அலட்சியப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். பெண்கள் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டால் உடல் நலத்தை காத்துக் கொள்ளலாம் என்றும் நளினி கூறினார். திமுக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற உழைக்க வேண்டும், பாஜக அரசின் ஹிந்தி திணிப்பு மற்றும் வரி விதிப்பு நடவடிக்கைகளை எதிர்த்து போராட வேண்டும் என்று
திமுகவினர் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தனர். தருமபுரி மாவட்டம் ராஜாபேட்டையில் நடைபெற்ற ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தருமபுரியின் 5 தொகுதிகளிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாததே திட்டங்கள் தாமதமாவதற்கு முழுமையான காரணம் என்று குறிப்பிட்டுள்ள பழனியப்பன், வருகின்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற உழைக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து பேசிய எழிலரசன், எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதை விமர்சனம் செய்ததோடு ஹிந்தி திணிப்பு முயற்சி மற்றும் அரிசி உணவுக்கு வரி விதித்து தமிழக மக்களை பாஜக அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்ற இப்பொது கூட்டத்தில் மக்கள் விரோத போக்கை ஒழிக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தருமபுரியில் புறநகர் பேருந்து நிலையத்தை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பில் முழு கடையடைப்பு நடைபெறுகிறது. தருமபுரியில் தனியார் பங்களிப்புடன் சோகத்தூரில் புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை பிப்ரவரி மாதம் 5ஆம் நாள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்தே புறநகர் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதனால் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கடைகளில் விற்பனை குறைந்து வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்தே புறநகர் பேருந்துகளை இயக்க வேண்டும் என கூறி தருமபுரியில் வணிகர்கள் கடையடைப்பில் ஈடுபட்டனர். இதனால் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் பழைய பேருந்து நிலைய பகுதி இன்று கடையடைப்பால் வெறிச்சோடி காணப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூரில் நீதிமன்றத்திற்கு புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என்கின்ற வழக்கறிஞர்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக வணிகர்கள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலூரில் 1905ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டடம் பழுதடைந்துள்ளது. இதனால் புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என்று கோரி வழக்கறிஞர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர். ஒரு வாரத்திற்கு முன்னர் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை காவல்துறையினர் கைது செய்து அதன் பின்னர் விடுவித்தனர். இந்நிலையில் வழக்கறிஞர்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக மேலூரில் வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். கபடி விளையாட்டில் ஏற்பட்ட பகையால் இளைஞரை அரிவாளால் வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தாய் புகார் அளித்துள்ளார். பெரியகுளம் அருகே எருமலை நாயக்கன்பட்டியை சேர்ந்த கபடி விளையாட்டு வீரர் தங்கப்பாண்டி அதே ஊரை சேர்ந்த இளைஞர்களுடன் கபடி விளையாடிய போது ஏற்பட்ட தகராறால் முன்பகை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் விஷ்ணு, முத்துசெல்வன், பிரவீன்குமார் உள்ளிட்ட 15 பேர் தங்கப்பாண்டியை அரிவாளால் வெட்டினர். தலை, கை, கால் ஆகியவற்றில் வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தங்கப்பாண்டி தன்னை தாக்கியவர்கள் மீது ஜெயமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு தங்கப்பாண்டி வீட்டுக்கு சென்ற இளைஞர்கள் தங்கள் மீது கொடுத்துள்ள புகாரை திரும்ப பெற கோரி மிரட்டியுள்ளனர். இதையடுத்து தங்கப்பாண்டியும் அவர் குடும்பத்தினரும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அதில் தன்னை தாக்கிய 15 பேரில் முக்கிய குற்றவாளிகளை பிடிக்காமல் ஜெயமங்கலம் காவல்துறையினர் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். முதலமைச்சரின் விழாவுக்கு மனநலை பாதித்த இளைஞரை அழைத்து சென்று திமுக நிர்வாகிகள் தொலைத்து விட்டதாகவும் இது குறித்து கேட்டால் மிரட்டுவதாகவும் கூறி பெரியகுளம் காவல் நிலையத்தில் தாய் புகார் அளித்துள்ளார். மதுரையில் பிப்ரவரி 21ஆம் நாள் புதிய பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த விழாவுக்கு பெரியகுளத்திலிருந்து திமுகவினர் வந்திருந்தனர். மீனாட்சிபுரம் கிளை செயலாளர் சீனிவாசன் மனநிலை பாதித்த தங்கப்பாண்டி என்ற இளைஞரையும் அழைத்து சென்றுள்ளார். விழா முடிந்ததும் தங்கப்பாண்டியை மதுரையில் விட்டுவிட்டு மற்ற நிர்வாகிகள் ஊர் திரும்பியுள்ளனர். இதற்கிடையே அவரது தாய் பிச்சையம்மாள் தனது மகனை காணாமல் 2 நாட்களாக தேடியுள்ளார். திமுகவின் சீனிவாசன் தன் மகனை அழைத்து சென்றதாக தெரிந்ததால் பிச்சையம்மாள் அவர் வீட்டிற்கு சென்று கேட்டபோது மிரட்டியுள்ளார். இந்நிலையில் பிச்சையம்மாள் தன்னுடைய மற்றொரு மகன் அழகராஜாவுடன் சென்று பெரியகுளம் தென்கரை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். திருவள்ளூரில் இரும்பு பொருட்கள் ஏற்றி வந்த லாரியில் தீப்பற்றிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை முற்றிலுமாக அணைத்தனர். வேலூரில் மஸ்தான் என்பவரின் இரும்பு கடையிலிருந்து காலி பெயிண்ட் டப்பாக்கள், இரும்பு பொருட்களை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி கும்மிடிப்பூண்டி தொழிற்பேட்டைக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த லாரி திருவள்ளூர் பட்டறை அருகே வரும்போது பின்புறத்தில் வலது பக்க டயர் வெடித்துள்ளது. இதில் சற்று நிலை தடுமாறிய லாரி பக்கவாட்டிலிருந்து மின்கம்பியில் உரசியது. இதனால் தீப்பொறி கிளம்பி லாரியின் பின்பக்கத்தில் உள்ள இரும்பு பொருள்களில் தீப்பற்றி எரிந்துள்ளது.
இதை ஓட்டுநர் கவனிக்காத நிலையில் சாலையில் சென்ற பொதுமக்கள் அவருக்கு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து லாரியை ஓரமாக நிறுத்திவிட்டு அவர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முற்றிலுமாக கட்டுப்படுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 60 ரூபாய் கமிஷன் வாங்கிய தொழிலாளியையும் பட்டியல் எழுத்தரையும் ஊழல் கண்காணிப்புத் துறையினர் கைது செய்துள்ளனர். விருத்தாச்சலம் அருகே மேலப்பாளையூரில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது. இங்கு சாக்கு பிடிக்கும் தொழிலாளிகள் மூட்டைக்கு 25 ரூபாய் வாங்கி வந்துள்ளனர். இதுபோக ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் என கமிஷன் வாங்கி தொழிலாளியும் பட்டியல் எழுத்தரும் பகிர்ந்து கொள்வதாக புகார் வந்தது. இதையடுத்து ஊழல் கண்காணிப்பு துறையினர் சாக்கு பிடிக்கும் தொழிலாளியிடமும் பட்டியல் எழுத்தாளரிடமும் சோதனையிட்டுள்ளனர். அப்போது அவர்களிடமிருந்து 18,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதன் பிறகு இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலில் 4ஆம் திருவிழாவையொட்டி குவிந்துள்ள பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து வழிபட்டு சென்றுள்ளனர். திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவில் பொங்கல் விழா பிப்ரவரி 23ஆம் நாள் தொடங்கியது. அதன் பின் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். இன்று 4ஆம் திருவிழாவையொட்டி அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அவர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். இதேபோல் வேண்டுதல்களை நிறைவேற்ற அம்மனுக்கு நெய் விளக்கேற்றி பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். லயன்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் போரூர் லயன்ஸ் கிளப், சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் கண் தானம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகம் முன்பு லயன்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் போரூர் லயன்ஸ் கிளப், சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் கண் தானம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் அரிமா அனுராதா ஜெயராமன் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். இந்த பேரணி மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து திருக்கோவிலூர் சந்திப்பு சாலையில் தொடங்கி வேட்டவளம் சாலை சந்திப்பில் நிறைவு பெற்றது. இதில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் ரவிச்சந்திரன், வித்யா மகரிஷ் வித்யாலயா பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். AMJ Line B Ravichandran from Lions Club of Madras, Thiruvanmiyur and District 324 1C. We have come here specially to rally for eye donation. இப்போ வந்து ஐ டொனேஷன் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு வருது. அதுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோசம் வந்து இந்த குழந்தைகளோட ரேலி பண்ண திருவண்ணாமலையில். கோவில்பட்டி அரசு அலுவலக வளாக சாலையை சீரமைக்க கோரி வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு அலுவலக வளாகத்தில் சார் ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்றங்கள், அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கிளை சிறை, தாலுகா அலுவலகம், டிஎஸ்பி அலுவலகம் உள்ளிட்ட பல அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இந்த வளாகத்தில் உள்ள தார் சாலை மிகவும் மோசமான நிலையில் சிதிலமடைந்து உள்ளது. ஆகவே சாலையை முறையாக சீரமைக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சங்க அலுவலகம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்களும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது மற்றொரு லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுண்டப்பபுரம் பகுதியை சேர்ந்த முனியாண்டி என்பவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் முனியாண்டி வாகனத்தில் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அவருக்கு முன்னால் சென்ற லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. முனியாண்டி பிரேக் போட்டு வாகனத்தை கட்டுப்படுத்த முயற்சித்தும் வேன் கட்டுப்பாட்டை இழந்து லாரியின் பின்புறம் பலமாக மோதியது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த முனியாண்டியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முனியாண்டி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விபத்து தொடர்பாக எட்டயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் ஷர்வா நடிக்கும் போகி என்னும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பிரபல நடிகர் ஷர்வா போகி என்னும் பிரம்மாண்டமான பான் இந்திய திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை அதிரடி ஆக்ஷன் இயக்குனர் சம்பத் நந்தி இயக்கியுள்ளார். இதில் நடிகைகள் அனுபமா பரமேஸ்வரன், டிம்பிள் ஹயாதி மற்றும் பல பிரபல நடிகர்களும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்நிலையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி ரக்ஷா பந்தன் பண்டிகையின் போது தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட அனைத்து மொழிகளிலும்
மிகவும் பிரம்மாண்டமான முறையில் திரையரங்குகளில் வெளியாகிறது. இதையடுத்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ள நிலையில் அதில் ஷர்வா வித்தியாசமான தோற்றத்தில் நடித்துள்ளதால் அவரது ரசிகர்களிடையே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். கியூபா கடலோர எல்லைக்குள் நுழைந்து அமெரிக்காவை சேர்ந்த 4 பேரை அந்நாட்டு கடற்படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை சேர்ந்த படகு கியூபாவின் கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்துள்ளது. தொடர்ந்து கடலோர காவல்படை அந்த படகை அடையாளம் காண நெருங்கிய போது படகில் இருந்தவர்கள் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் கியூபா கப்பலின் கமாண்டர் காயமடைந்தார். இதற்கு பதிலடியாக கியூபா படையினர் நடத்திய தாக்குதலில் படகில் இருந்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து கியூபா உள்துறை அமைச்சகம் தமது கடல் எல்லைக்குள் ஊடுருவியதால் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து இலங்கை அணி வெளியேறியுள்ளது. இலங்கையின் கொழும்பு நகரின் பிரேமதாசா மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நியூசிலாந்து இலங்கை அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன்கள் சேர்த்தது. இதையடுத்து 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது. இதன் மூலம் 61 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது. இந்நிலையில் சூப்பர் 8 சுற்று போட்டியில் அடுத்தடுத்து 2 தோல்விகளை பெற்ற இலங்கை அணி தொடரிலிருந்து வெளியேறியது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 14,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,30,216 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 141 புள்ளிகள் அதிகரித்து 82,417 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 42 புள்ளிகள் அதிகரித்து 25,525 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இஸ்ரேலில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. இஸ்ரேல் வாழ் இந்திய வம்சாவளியினரின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து பாராட்டு. திட்ட செயலாக்க கண்காணிப்பு, விழிப்புணர்வு ஆகியவற்றால் விபத்துகளை குறைத்து உயிர்களை காக்க முடியும். சாலை பாதுகாப்பு மாநாட்டில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கினால் மட்டும் போதாது என அமித்ஷா பேச்சு. ஊடுருவல்காரர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த தீர்மானித்துள்ளதாகவும் தகவல். நீதித்துறையில் ஊழல் என்னும் பெயரில் சமூக அறிவியல் புத்தகத்தில் பாடம் இடம்பெற்ற விவகாரம். தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனமும் மத்திய கல்வித்துறை செயலாளரும் விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 13 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் மேம்பாலம். 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கியூபா கடல் எல்லைக்குள் நுழைந்து அமெரிக்கர்கள் 4 பேரை சுட்டு வீழ்த்திய கடற்படை. சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைய முயன்றதால் சுட்டதாக கியூபா உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.